பிரைஸ் தி லார்ட். உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் வேதம் தியானம் பார்க்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்னு சொல்லி பிலிப்பியர் 2:5 அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். முதல் சிந்தை பிறருடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு சிந்தை. தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறதை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவது சிந்தை, தன் அருகிலே அறையப்பட்டிருந்த கள்ளனூரன் அவரை பார்த்து, இன்றைக்குடைய ராஜ்யத்தை நினைத்தலும் என்று சொன்னபோது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி, நீ ஒரு இடத்தில் அன்புகிறது போல பிறடத்தில் அன்புகுருவாய் என்ற வேத வசனத்தின்படி தான் உயிர்த்தெழுந்து பிரவேசிக்கப் போகிற அந்த ஸ்தலத்தில் அவனுக்கு பாக்கியத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் துக்கங்களை சுமந்தார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் அவர் சகித்தவராக, சிந்தையிலே சகித்தவராக, பாடுகளை ஏற்றுக்கொண்டவராய் காணப்பட்டபடியினாலே அவர் ஆளுகை செய்கிற பெரிதான மேன்மையை அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தால் நாமும் ஆளுகை செய்வோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறபடியினாலே அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவின் சிந்தை நம்மிலே காணப்படும் என்று சொன்னால் தேவன் நம்மிலே மகிமைப்படுவார். ஆமென்.